മലയാളത്തിൽ കുമ്പളങ്ങി നൈറ്റ്സ് വന്ന് ഞങ്ങളെ പിന്നെ ഒന്ന് വിഷമിപ്പിച്ചു. ഇതിനകത്തും പിന്നെയും ഞങ്ങളെ വിഷമിപ്പിച്ചിട്ടാണ് പോകുന്നത്. എങ്ങനെയാണ് ഒരു സാഡിസ്റ്റിക് അല്ലെങ്കിൽ കുറച്ചുകൂടെ എല്ലാവരും ഇമോഷണലി ഡൗൺ ആക്കുന്ന ഒരു കഥാപാത്രം എങ്ങനെയാണ് കണ്ടിന്യൂസ് ചെയ്യാൻ പറ്റുന്നത്? ஆக்சுவலி இது கெவி இங்க கேரளால ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நான் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றது வந்து ஆர்டிஸ்டுக்கு லாங்குவேஜே இல்லைன்றது தான் நான் எப்போ எல்லா இடத்துலையும் ஸ்டேஜ்ல சொல்றது. நான் பிரிச்சு பார்க்கறதுக்காக பேசல. பட் எனக்கு பர்சனலா இங்க ஸ்டோரிக்கு ஒரு 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 இம்பார்ட்டன்ட் வந்து எப்பவுமே இண்டஸ்ட்ரி வைஸா வந்து நம்ம வந்து பார்க்கும்போது மலையாளம்ல ஸ்டோரி பேஸ்டா லைக் எல்லாருமே அதுக்கு வந்து ஒரு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து அதை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு எப்பவுமே இங்க அது ஒரு பெரிய ஒரு தனி ஒரு மரியாதை இருக்கு, ரெஸ்பெக்ட் இருக்கு. அது மாதிரி நான் தமிழ்லையும் லைக் ஸ்டோரி இம்பார்ட்டண்டா இருக்கிற மாதிரியான கதைகள் தான் சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்கேன். கும்பளங்கி நைட்ஸ்க்கு அப்புறம் நான் ஒரு கதை பண்ணியாச்சு, பெர்முடா அப்படின்னு சொல்லி ஒரு படம் பண்ண ஷெயினோட. அது கோவிட்னால ரிலீஸ் ஆகல. பெர்முடாவும் ஒரு நல்ல ஒரு கதையா இருந்திருக்கும். ரிலீஸ் ஆயிருந்தா நீங்க வந்து வேற லெவல்ல வந்து அதை கொண்டாடி இருப்பீங்க. எனிவே இன்னொரு மூவி, அந்த டைரக்டர் இன்னொரு மூவி பண்ணணும் இந்த நேரத்துல. நான் அதுதான் என்னோட விஷயம் கூட. நானும் நிறைய மலையாள படம் பண்ணணும், அதுவும் எனக்கு ஒரு விஷ் இருக்கு. ஸோ ஹாப்பி கெவிக்கு வந்து இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்கிறது. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி சீன் நீங்க இவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ. சரி, இப்போ இதுல போலீஸ் ப்ரூட்டாலிட்டி ஒரு விஷயமா நீங்க சொல்லியிருக்கு. அண்ட் அதர்ஸ் இப்போ இவருக்கு ரிசோர்சஸ் இல்ல, இப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் இல்ல, இது இப்போ இந்த மாதிரி ஒரு ஏரியா இவர் சஃபர் பண்ணிட்டு இருக்குன்னு அது நீங்க சொல்லியிருக்கு. சரி, அப்போ உங்களோட பிரைம் மோட்டிவ் என்ன இருக்கு? இது இப்போ ஆளுங்க இப்படியும் இந்த 2025 இந்த மாதிரி ஆளுகள் இருக்கு, மீன்ஸ் தேர் ஆர் பீப்புள் லிவிங் லைக் திஸ். அதான் உங்களோட மோட்டிவ். இல்லைன்னா போலீஸ் ப்ரூட்டாலிட்டி இல்ல, இவரோட பேசிக் நீட்ஸ் கிடைக்கல. வாட் இஸ் யுவர் எய்ம், இன்டென்ஷன், பேசிக் இன்டென்ஷன் இன் மேக்கிங் சச் எ மூவி? லைக் எப்படின்னா இந்த படம் பார்த்தீங்க, இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஷார்ட் ஒன்று வச்சிருக்கோம். லைக் எப்படின்னா ஒரு யார் இருந்தாலும் சரி ஒரு ஓட்டு தான். அன்னைக்கு வந்து எலெக்ஷன்ற மாதிரி தான் நம்ம இதில் போர்ட்ரேட் பண்ணியிருப்போம். ஓப்பனிங் வந்து எலெக்ஷனுக்கு ஒரு வாரம் இருக்கிற மாதிரி தான் கதை ஆரம்பிக்கும். முடியும் போது எலெக்ஷன் அன்னைக்கு தான் இந்த கதை முடியும். அன்னைக்கு தான் ஓட்டு மிஷின் எடுத்துட்டு ஊருக்குள்ள வந்து ஆபீசர்ஸ் போவாங்க. லைக் எப்படின்னா அந்த மக்கள் அங்கேயே இருக்கணும். அவங்க இவங்கெல்லாம் அங்கதான் இருக்காங்க சார். அவங்க ரேஷன் கார்டு வச்சிருக்காங்க, கரண்ட் பில் கட்டுறாங்க, கேஸ் பில் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்களும் ஓட்டு போடுறாங்க. அவங்களே தெரியும் எந்த ஒரு வாழ்வாதாரமும் போல, ஆனா ஓட்டு மிஷின் மட்டும் போகுது 5 வருஷத்துக்கு ஒரு டைம். பேசிக் நீட் எனக்கு கிடைக்கிறது அவனுக்கும் கிடைக்கணும். அதுதான் சார் மோட்டிவ். நான் பசிச்சுன்னா நான் வெளியே போயிட்டு தான் சாப்பிட முடியும். அவன் பசிச்சா கூட ஆசைப்பட்டா கூட சாப்பிடறதுக்கு 7 கிலோமீட்டர் நடந்து போன்றதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நம்ம போர்ட்ரேட் பண்ணலாம். அவனுக்கு கிடைக்கணும்ல, ஒரு சாமானிய மனுஷனுக்கு கிடைக்கிறது அவனுக்கு கிடைக்கணும்ல, அதான் நான் போர்ட்ரேட் பண்ண விரும்புறேன் சார். தேங்க்யூ சார். சார், இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே? எதுக்கு இந்த மாதிரி ஜோனர் சூஸ் பண்ணீங்க? நார்மலி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம்னா ஒரு சேஃப் சோன் இப்படி இப்போ எல்லாரும் பார்ப்போம், ஒரு கொமர்ஷியலா இல்லைக்கில் ஹியூமரா இது சப்ஜெக்டா எல்லாரும் பார்ப்பேன். எதுக்கு இவ்வளோ சீரியஸான சப்ஜெக்ட் பார்ப்பேன்? லைக் எப்படின்னா சார், இப்போ நம்ம ஜேர்னி எங்க ஆரம்பிக்கிறோம், நமக்கு வாழ்க்கை என்ன கற்றுக் கொடுத்துச்சு, நம்ம எங்கிருந்து வாழ்க்கை தான் நம்முடைய கதைகள் உருவாகும். அந்த மாதிரி ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் தமிழ்நாடு ஹில் பேஸ்டான ஏரியாவில் தான் நான் வரேன். இது ஏன் முதற்படம் அப்படின்னா பாலுமகேந்திர சார் சொன்னதான். நமக்கு இருக்கிற அந்த சஃபர் இருக்குல்ல, நமக்குள்ள கோவம் இருக்குல்ல, அதை எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயம் இந்த மீடியம் கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம இந்த மீடியத்துல நான் தான் கலைஞர் ஒரு டீம் சேர்ந்து உருவாக்குறோம். இந்த படைப்பு வந்து நமக்கு நினைச்சதை பண்ண முடியும். அதுக்கு ஒரு நம்ம வழியை சொல்லலாம்ல. இந்த வழின்ற சென்ஸ் என்னன்னா வழி மட்டுமே கிடையாது. என்னுடைய வழி வந்து ஒரு சமூகத்துடைய வழி. நிறைய பேருடைய வழியும் நிறைய ஹில் ஸ்டேஷன்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா. அதை நம்ம எப்படியாவது போட்டு இருக்கணும். அதுக்கு இந்த மீடியம் கரெக்டா இருந்தா சூஸ் பண்ணுங்க சார். ஒரு டூர் போனோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம மைண்ட் வருது சொல்றேன். இப்போ எப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் போறீங்க, ஹில் ஸ்டேஷன் போறீங்கன்னா ஜாலியா ஒரு ஃபேமிலி ட்ரிப் போறீங்க, ஈஸியா டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம். அதே ஹில்ல நீங்க சுத்தி பார்க்குற அந்த டைம்ல எதுவுமே கிடைக்காம உங்க பக்கத்துல ஒரு நடந்து போவோம், அது உங்களுக்கு தெரியாது. அதே ஹில் ஸ்டேஷன் எந்த ஹில் ஸ்டேஷன் போகலாம். இப்ப கேரளா பாத்தீங்கன்னா அவ்வளவு ஹில் ஸ்டேஷன் டூரிஸ்ட் பிளேஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க சுத்தி பார்க்குற எல்லா இடத்துலயும்
ரோடு இல்லாம ஸ்பெசிஃபிக் இல்லாம உங்களை மீட் பண்ணிட்டு ஒருத்தன் போவான், அவனோட வழி உங்களுக்கு புரியாது. ஸோ இந்த விஷயங்கள் நம்ம சொல்லும் ஒவ்வொரு டைம் ஹில்லுக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் ஃபீல் ஆகும். ஹில்லுனா அழகு மட்டும் கிடையாது சார், டேல மட்டும் தான் அழகு. அது இருட்டுக்கு ஒரு லைஃப் இருக்குல்ல, நம்ம ஒவ்வொரு நாள் விடியல் அவங்களுக்கு விடிகிற ஒவ்வொரு பொழுதுமே இந்த மாதிரிதான் விடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது ஒரு லைஃப், அந்த டார்க்னஸ் தான் അളവ് மட்டுமே கிடையாது, டாർക്ക്നെസ് தான் കാട്ട ട്രൈ பண்ணிடுவோம். എന്താ ഇതിനോട് ഏതാ ഫ്രെയിംസ് എടുത്താലും ഒരു എപ്പോഴും ഒരു ഷേക്ക് ഉണ്ട്. ഏതാ ഓൾവേസ് ഷേക്ക് ഈച്ച് ആൻഡ് എവറി ഫ്രെയിം. ഒരു இந்த ജെല്ലിക്കെട്ടെല്ലാം பார்க்குമ്പോൾ ഒരു അത് കണ്ടിന്യൂറ്റി നോക്കത്തില്ല, ലൈറ്റ് നോക്കത്തില്ല, ഒരു മൂവ്മെന്റിലാണ് എല്ലാം ഇരിക്കുന്നത്. ഇത് ഇങ്ങനെ ചെയ്യണം എന്താണ് ഇൻസ്പിറേഷൻ തരുന്നത്? அந்த ஊரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் அங்கே என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் அங்கே நான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அங்கே நான் வந்து போயிட்டு ஃப்ரேம் வச்சு ஸ்டேஜிங் பண்ணி பொசிஷன் கொடுத்து ஃப்ரேம் அவுட் ஃப்ரேமிங் இப்படி நாங்கள் ஷூட் பண்ணல. வி ஜஸ்ட் மேட் தம் டு ஹேப்பன் வாட் தே டூ அண்ட் அதை நான் ஒரு கார்னர்லேருந்து கேப்சர் பண்ணேன். அப்போது நான் அங்கே ஒரு கேரக்டராக ஃபீல் பண்ணும்போது அங்கே எனக்கு எந்த ஸ்டாட்டிக்ஸும் தெரியல. ஸோ எனக்கு அது வந்து ஒரு மூமெண்ட்லேயே வேணும் அப்படின்னு சொல்லி அது ஒரு டார்க்னா டார்க் போகணும், அதுக்குள்ளே எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் லைட்டும் என்ட்ரு ஆகக்கூடாது. ஸோ அவங்க கையில் என்ன ப்ராக்டிக்கல் லைட்ஸ் இருக்கோ அவங்க என்ன அதை யூஸ் பண்ணுறாங்களோ அது உள்ளே வர்றப்போ தான் அந்த வெளிச்சம் இருக்கும், அது வெளில போக டார்க் ஆகிடும். ஸோ இந்த நாய்ஸ், இந்த ஸ்டாட்டிக்ஸ், இந்த ஒரு கிம்பிள் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் தாண்டினது தான் ஒரு எனக்கு தெரிஞ்சு நான் கற்றுக்கிட்ட ஒரு சினிமாட்டோகிராஃபி. சினிமாட்டோகிராஃபி கம்ஸ் ஃப்ரம் த மைண்ட். நைட் சீக்வென்ஸ் எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தேன்னா ரொம்ப நல்லா இன்னொரு சேலஞ்சிங்காக இல்லை, ஜஸ்ட் அங்கே என்ன ஹேப்பன் ஆகுதோ நான் ஒரு அப்சர்வராக இருக்கேன். அப்போ எனக்கு அதில் எந்த சேலஞ்சும் இல்லை. இப்போ இங்கே நடக்குது, ஐ எம் அப்சர்விங் திங்ஸ், அதில் என்ன சேலஞ்ச் இருக்கு? ஃப்ரம் இந்த ட்ராமா பேக்ரவுண்டா இல்லை நீங்களே அங்கே இருந்தே சூஸ் பண்ணதா எப்படி இருந்தது? அவரோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்தது. இல்லை எல்லாமே அங்கே இருக்கிற ரியல் பீப்புள்ஸ் தான், அங்கே இருக்கிற ஊருக்காரங்க தான் எல்லாருமே. யாருமே ஏன்னா அங்கே பேசிக்காக ஜூனியர்ஸ் வரமாட்டாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நடந்து போனோம். லைக் எப்படின்னா ஒரு சொன்னால இப்போ ஷூட் பண்ணா கூட ஒரு கேமரா சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 2 மணி நேரம் நடந்து போய் தான் சார்ஜ் போட்டு வரணும். ஃபாரஸ்ட்ல எந்த சோர்ஸுமே இருக்காது. ஒரு நம்ம சமைக்கிறோம் சாப்பாடு செய்யணும் கூட சிலிண்டர் கூட ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட ஒரு 4 மணி நேரம் டிராவல் பண்ணி டோல் கிட்ட தான் சிலிண்டர் எடுத்துட்டு வருவாங்க. எல்லாமே சொல்லுங்க அங்க யாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. இந்த குரூ தான் மிச்சம் நடிச்சவங்க அந்த ஊராளுங்க தான். This film is focused right for the justice that is not given to the people. இல்ல சார், லைக் எப்படின்னா ஒரு ஃபிலிம் மேக்கரா நம்ம எல்லா விஷயத்தையுமே சொல்லுவோம். இது வந்து நம்மளுடைய கடமை. இது வந்து நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு எல்லா சொல்லுமே நம்மளால பண்ண முடியும். இது நம்ம பாக்குற லைஃப்ல சொல்ற நம்மளுடைய கடமை இல்லை, அது நம்ம சொல்லிதான் ஆகணும். அது கண்டிப்பா போயிட்டா நல்லா இருக்காது இல்லை. We just loved your performance, excellent. And I would really love to know what is the kind of transformation which you had to undergo. Like in on screen, it's like you look very lean, and also there was like a lot of fight sequence and stuff like that. So how was your preparation mentally and physically? ஆக்சுவலாக எனக்கு ஒரு சின்ன ஃபியர் இருக்கும். என்னன்னா நான் பேசுறது எனக்கு மைக்கில் திருப்பி கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கு. அதனால நான் ஃபர்ஸ்ட் சரியா பேசல. அண்ட் இதுக்கு நான் எப்படி ஃபிசிக்கலாக மென்டலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர் ஆனதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட பிகினிங்லேருந்தே நான் இருக்கேன். ஸோ நாங்கள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக வேற ஒரு மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறதா பிளான் இருந்தோம். பட் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ஸ் நடக்குது, இந்த மாதிரி ஒன்று இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கு அப்படின்றதுனால ஸோ இந்த கதையிலே நம்ம படமா பண்ணலாம். ஸோ இது அதை கேட்கறதுக்கு எங்களுக்குமே அது தெரியாது. ஸோ எல்லாருக்கும் தெரியப்பட்டோம் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும்னு முடிவு பண்ணது வந்து அந்த கிராம மக்களை பார்க்கும்போது தான். இப்போ நம்ம வந்து அது படம் பண்ணுறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிறோம், ஆனால் அவங்களோட அன்றாட வாழ்க்கையே அதுதான்.